கேதாரியின் தாயார் யாருன்னா, சென்னையில் ஒரு சாதாரண குடும்பம். கல்யாணம் பண்ண அந்த புருஷன் என்ன பண்றாப்புல, ஒரு நாடக நடிகையோடு ரங்கூனுக்கு ஓடி போயிடறாப்புல. அவன் ஓடின கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்குது. அதான் கேதாரி. கேதாரி இது வரைக்கும் அப்பாவே பார்த்ததில்லை. இளம் பெண்ணாக இருந்தால் விதவைக்கு மறுமணம் செய்கிற அந்த பழக்கம் வந்துருச்சு. இதுவும் சட்டப்படி எப்ப நான் 1955 இந்து சட்டம் வந்த பிறகுதான் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்தது. அதற்கு முன்பு இருந்த பழைய இந்து சட்டத்தில் இதுதான் அன்றைய வாழ்க்கை. நான் பெண்களை பற்றி இந்த விஷயத்தை இப்ப பாருங்க, ஒட்டு மொத்தமாக இந்த 3 கதைகளை யோசிச்சு பாருங்க. அன்றைய பெண்களுடைய வாழ்வு எப்படி இருந்துச்சு? நான் பேசும்போது என்ன இவர் பெண்களுடைய வாழ்வை பற்றி பேசாரு என்று சில நேரங்கள் ஆண்கள் நினைக்க கூடும். ஆனா ஒன்றை மறந்து விடாதீர்கள். அதான் சிங்காரவேல ஒரு வாக்கியம் சொல்லுவாரு, தந்தை பெரியார் பகுத்தறிவாளர்கள் சுயமரியாதைக்காரர்கள் எல்லாம் பெண்களுக்காக இவ்வளவு பாடுபடுகிறீர்கள், இவ்வளவு உரிமைகளை வைக்கிறீர்கள், ரொம்ப சரி. ஆனால் அடுத்த வேளை ஜீவனத்திற்கு தனது கணவனை நம்பி இருக்க வேண்டிய நிலையில் இருக்கும் ஒரு பெண்ணால் இந்த உரிமைகளை தக்க வைத்துக் கொள்ள முடியுமான்னு கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்? பெண்ணுக்கு கல்வி வேண்டும், பெண்ணுக்கு உத்தியோகம் வேணும். அப்பத்தான் இந்த பெண் உரிமையை காப்பாற்ற முடியும். பெண் கல்வியும் பெண் உத்தியோகம் இருந்தா அந்த பொண்ணு 12 வயசுல கல்யாணம் பண்ண ஒத்துக்குருமா? போய நான் படிக்கணும், அந்த சிந்தனையே அன்னைக்கு இல்லைங்க. இன்னொரு கதை, இதே கல்கி எழுதியது. கதையின் பெயர் கேதாரியின் தாயார். 30களிலே அன்றைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த கேதாரியின் தாயார் யாருன்னா, சென்னையில் ஒரு சாதாரண குடும்பம். கல்யாணம் பண்ண அந்த புருஷன் என்ன பண்றாப்புல, ஒரு நாடக நடிகையோடு ரங்கூனுக்கு ஓடி போயிடறாப்புல. அவன் ஓடின கொஞ்ச நாள்ல குழந்தை பிறக்குது. அதான் கேதாரி. கேதாரி இது வரைக்கும் அப்பாவே பார்த்ததில்லை. பிள்ளை வளருது, BA முடிச்சிருது. உடனே ஒரு பண்ணையார், அவரும் பிராமணர், இவனுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதிக்கிறாரு. என்ன கண்டிஷன் தெரியுமா? இந்த அம்மா ஒரே ஒரு கண்டிஷன் போடுது, என் பிள்ளைய ICS படிக்க வைக்கணும், லண்டனுக்கு அனுப்பணும். அந்த காலத்தில் அதுதான், இப்ப IAS மாதிரி. அந்த பண்ணையார் ஒத்துக்கிறாரு, கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் முடிச்ச கையோட பிள்ளை எங்க போயிடுறாப்புல, லண்டனுக்கு போயிடுறாப்புல. லண்டன்ல படிச்சு முடிச்சு திரும்பணும். திரும்புற நேரத்தில் இந்த ரங்கூனுக்கு ஓடி போனான்னு இந்த அம்மாவுடைய புருஷன் கேதாருடைய அப்பா, அவங்கிட்ட இருந்து ஒரு கடிதம் வருது. இங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் மீண்டும் சென்னைக்கு வரலாம்னு ஆசைப்படுறேன், வர்றதுக்கு பணம் இல்லை. ஆகவே பொண்டாட்டியே, நீ எனக்கு ரூபா அனுப்பு, ரங்கூனுக்கு மணி ஆர்டர் பண்ணு, நான் வந்துடுறேன். இந்த அம்மா பாவம் அப்பளம் இப்பெல்லாம் வடாம் போட்டு விற்று அது வச்சிருந்த காசு கொஞ்சோன்னு மிச்சம் வச்சிருக்கு, அதை பூரா சுருட்டி ரங்கூனுக்கு அனுப்புது. ஆனால் அந்த கணவன் திரும்பி வரல. ஒரு தந்தி வருது, கணவன் இறந்து விட்டான் என்று. இப்பதான் கிளைமேக்ஸ் வருது. கணவன் இறந்துட்டா. அந்த 1930களில் பிராமண குடும்பங்கள்ல மனைவிய மொட்டை அடிச்சு வெள்ளை புடவை உடுத்தி மூளையில உட்கார வச்சிருவாங்க. இப்ப என்ன சிக்கல்னா, இந்த அப்பா இறந்த விஷயம் கேதாரிக்கே தெரியாது. அவன் படிப்பு முடிச்சு கப்பல்ல வருவாப்புல, வந்து வீட்டுக்குள்ள நுழைவாப்புல. வீட்டுக்கு முன்னாடி தான் இந்த அம்மா உட்கார்ந்து இருக்கான், அடையாளம் தெரியல. மொட்டை அடிச்சு வெள்ளை ஆடை இப்படி அவன் பார்த்ததே இல்லை. வீட்டுக்குள்ள உள்ள போய் அம்மா அம்மான்னு வீட்டுக்குள்ள போறாப்புல. கேதாரி, இங்கதான் நான் உட்கார்ந்து இருக்கேன். திரும்பி பார்க்கறான், அதிர்ச்சி ஆகி போகுது. என்னம்மா ஆச்சு? உங்க அப்பா செத்துட்டாடா. அப்பாவா? யாருன்னு கேட்கிறான். நீ பார்த்ததே இல்லை. பிள்ளை பார்க்காத அப்பாவுக்காக அம்மா மொட்டை அடிக்கப்பட்டிருக்கிறான். இவனுக்கு அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுகிறான். ICS படிச்சவன் தன் தாயை இந்த கோலத்திலே அவனால பார்க்க முடியல. மேல அவனுக்கு அப்பாயே ஞாபகம் இல்ல. தான் பார்க்காத அப்பாவுக்காக தன்னுடைய அம்மா இப்படி தலை முண்டனம் செய்யப்பட்டு வெள்ளையாடையோடு இப்படி ஓரத்திலே ஒதுக்கி வைக்கப்படுவாளா? இப்படி ஒரு கொடுமை இந்த நாட்டிலே நடக்குமா? அது லண்டன்ல இருந்து வந்த பிள்ளை. அந்த அதிர்ச்சியில கடுமையான நோய்க்கு ஆளாகி மருத்துவத்தை, நீங்கெல்லாம் மருத்துவத்துறை டாக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை பழக்க வைக்க பார்க்குறாங்க. 10 நாள்ல செத்து போயிடான். கேதாரி மரணம். இப்ப இதுதான் கிளைமேக்ஸ் நினைப்பீங்க. கல்கி கிட்ட அதுதான் விசேஷம்.
கிளைமேக்ஸ் மேல கிளைமேக்ஸ் வரும். கேதாரி செத்து போன உடனே என்ன ஆகும் என்றால், கேதாரியின் மனைவி இருந்தால இளம் பெண், அவளுக்கும் மொட்டை அடிச்சு மூலையில் உட்கார வச்சிருவாங்க. இதுதான் கதை. இது 1930 தமிழ்நாடு 90 ஆண்டுகளுக்கு முன்பு தான். நீங்க சரித்திர கதை என்றால் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு. தமிழ்நாட்டில் 90 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படித்தாயா இருந்துச்சு பெண்களின் நிலம். எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கு நம்மளாம் யோசிச்சு பார்க்கும்போது. எப்பா இப்பெல்லாம் சாதாரணம் ஆகிப்போச்சே விதவாய் விவாகம் என்பது. அந்த காலத்தை சாதாரணமாக சொல்லுவாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ஒரு சொலவடை என்னன்னா, பொண்டாட்டி செத்தா புருஷன் புது மாப்பிள்ளை, புருஷன் செத்தா பொண்டாட்டி புது பொண்ணுன்னு சொல்லணும்ல. சொல்லுவானா வாயிலிருந்து இப்பவும் வர மாட்டேங்குது, இப்ப கூட வர மாட்டேங்குதுக்கிறேன். ஆனால் ஓரளவு என்ன ஆயிடுச்சுன்னா, இளம் பெண்ணாக இருந்தால் விதவைக்கு மறுமணம் செய்கிற அந்த பழக்கம் வந்துருச்சு. இதுவும் சட்டப்படி எப்ப தான் 1955 இந்து சட்டம் வந்த பிறகுதான் அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்தது. அதற்கு முன்பு இருந்த பழைய இந்து சட்டத்தில் மேரேஜ் இஸ் எ சம்ஸ்காரா, திருமணம் என்பது ஒரு புனித சடங்கு, அதை ரத்து செய்ய முடியாது. ஆகவே கணவன் இறந்தாலும் அந்த மனைவிக்கு அவன்தான் தொடர்ந்து கணவன். ஆகவே விதவைக்கு மறுமணம் கிடையாது. இதை மாற்றுகிற முயற்சி தான் அண்ணல் அம்பேத்கர் 1949 செய்தார். கடுமையான எதிர்ப்பு போக்குவாதிகளால், பழமைவாதிகளால். அமைச்சர் பதவியை அதனாலதான் அவர் ராஜினாமா செய்ய வேண்டி வந்தது 1950-51. மறந்து விடாதீர்கள். அதற்கு பிறகு 1952 தேர்தலிலே மகத்தான வெற்றியை காங்கிரஸ் பெற்று பிரதமர் ஆக நேரு மீண்டும் பதவிக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பிரதான எதிர்கட்சியாகி நாடாளுமன்றத்திலே இந்த மாறிய சூழலில் தான் 1955-56 புதிய இந்து சட்டங்கள். அங்கதான் விதவை மறுமணம் சம்ஸ்காரங்கிற வார்த்தை எடுத்துட்டாங்க. அது புனித சடங்கல்ல ஒப்பந்தம், ரெண்டு பேரும் ஒப்பந்தம். கணவன் மனைவி, ஒருவர் இறந்துட்டா இன்னொருவர் விடுதலை, இன்னொரு ஒப்பந்தம் போடு, விஷயம் முடியும். இந்த நிலைமை 1930 இல்ல. இதை ஒட்டியே நான் இன்னும் ஒரே ஒரு கதையை சொல்லுகிறேன். கடிதமும் கண்ணீரும் இதுவும் கல்கி எழுதுனதுதான். இது எல்லாம் அப்படியே சேர்ந்து வரும். அதுவும் ஒரு இளம் விதவை, சின்ன வயசுலே விதவை ஆயிடுச்சு. ஆனால் அது 9 வயசுல விதவையானதுனால மொட்டை அடிக்கல, ஆனால் பொட்டு வச்சுக்காது, தலையை ஒழுங்கா சீவாது. அந்த விதவை பொண்ணுடைய ஒரு சொந்தக்கார பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். கல்யாண வீட்டில் அது பாட்டுக்கு கிட்டங்கிட்டமா போயிட்டு வந்துகிட்டு இருக்கும். அந்த காலத்தில் கல்யாணம் பிராமண வீட்டுகளில் கல்யாணம் 5 நாள் நடக்கும். இந்த 5 நாள் கல்யாணத்திலையும் ஒரு BA படித்த ஒரு பையன் வந்திருப்பாப்புல, அவர் சொந்தக்காரன், மாப்பிள்ளை வீட்டு வகையில். அவன் இந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பான். சின்ன பொண்ணா இருக்கு, ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு வச்சு இது விதவைன்னு. ஏன்னா அப்பவே அந்த தோற்றம் ஒரு 2 நாள்ல 3 நாள்ல பழகும். இந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேல ஒரு ஈர்ப்பு வரும். சின்ன பொண்ணு தானே, அப்ப 16 வயசு நடக்குது. விதவையாகி 7 வருஷம் ஆச்சு. 2 பேரும் அப்படி லேஸ் பாசா பேசிக்கிறாங்க. 4வது நாள் அடுத்த நாள் கிளம்பிடுவாப்புல, 5ஆவது முடிய போகுது. அந்த பையன் என்ன செய்வான்னா, ஒரு லெட்டர் எழுதி டக்குன்னு அங்கிட்டு போகும்போது யாரும் பார்க்காம இந்த பொண்ணுடைய கையில திணிச்சிட்டு போயிடுவாப்புல. லெட்டரை வாங்கிட்டு, கடிதத்தை வாங்கிட்டு இந்த பொண்ணு என்ன செய்யும்னா, ஒரு ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு ஓன்னு அழுகும். அது விதவை பொண்ணு, அதுக்கு என்ன லெட்டர் கொடுத்துருப்பான் இளம் பையன்? லவ் லெட்டரை தானே இருக்கும். நம்ம கதையை வாசிக்கும் போது என்ன நினைப்போம், என்னடா எனக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்கிய கூறு கட்டவனே, நான் விதவையாச்சே, விதவைக்கு மறுமணம் கிடையாது, என்ன இப்படி ஒரு லெட்டர் கொடுத்துருக்கான்னு நினைச்சு பாவம் பொண்ணு பொங்கி பொங்கி அழுகுதுன்னு நம்ம நினைப்போம். கடைசியில் முடிவு என்னன்னா, ஏன் அழுதுச்சுன்னா அதுக்கு எழுத படிக்க தெரியாது. அதனுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம். விதவை கனவிலும் நினைத்ததில்லை தனக்கு ஒரு காதல் வரும், தனக்கு ஒரு காதலன் வருவான்,
அவனிடமிருந்து தனக்கும் ஒரு காதல் கடிதம் வரும் என்று கனவிலும் நினைத்து பார்க்காதவள் கையிலே கடிதம். அழுகிறா. ஏன்னா அந்த கடிதத்தை வாசிக்க முடியும். கொடுமை என்னன்னா அதில் அவன் என்ன எழுதியிருப்பான்னா, உனக்கு என் மீது பிரியம் இருந்தால் நாளை உன்னுடைய உடன்பாட்டுக்கு அடையாளமாக ஒரு ரோஜா பூவை ஏந்தி கொண்டு வா, அதை பார்த்து நான் புரிந்து கொள்வேன்னு அதில் எழுதியிருப்பாப்புல. அது கடைசி அவன் படித்து அப்புறமேல் படிப்பாப்புல. படித்து ஒரு பெரிய கலாசாலையினுடைய பொறுப்பாளராக இருப்பாப்புல அந்த பெண்மணி. இன்றைக்கி நீ தமிழச்சி தங்கப்பாண்டியன் போன்றவங்க எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக ஆகியிருக்காங்க. நான் சொல்வது 1930களிலே கல்வி வாசனையே பெண்ணுக்கு கிடையாது, கல்வியே கிடையாது. கல்யாணம் தான் கல்வின்றாங்க. புருஷன் தான் வாத்தியாரு. விளங்குமா? புருஷன் வாத்தியாரா இருந்தா விளங்குமா ஐயா? ஆனா உண்மையிலே அப்படித்தான் மனுசாஸ்திரத்தில் இருக்கு. பெண்ணுக்கு உபநயனம், திருமணம், கல்யாணம்னு எழுதிருச்சு. அப்ப அந்த புருஷனா பார்த்து ஏதாவது சொல்லி கொடுத்தா தான் அவன் ரொம்ப தெளிவா இருப்பான். இவருக்கெல்லாம் படிக்க எழுத தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு ஆபத்து, விவரம் ஆயிடுவாப்புல. எவன் சொல்லி தருவான்? அப்படித்தான் இருந்தாங்க. ஆக இந்த பெண் கல்வியினுடைய முக்கியத்துவம் குறித்து இப்படி ஒரு கதை. இதுதான் அன்றைய வாழ்க்கை. நான் பெண்களை பற்றி இந்த விஷயத்தை இப்ப பாருங்க, இப்ப ஒட்டுமொத்தமாக இந்த 3 கதைகளை யோசிச்சு பாருங்க. அன்றைய பெண்களுடைய வாழ்வு எப்படி இருந்துச்சு? நான் பேசும்போது என்ன இவர் பெண்களுடைய வாழ்வை பற்றி பேசாரு என்று சில நேரங்கள் ஆண்கள் நினைக்க கூடும். ஆனா ஒன்றை மறந்து விடாதீர்கள், பெண்களை நீங்கள் இப்படி படிக்காதவர்களாக, அவர்களுக்கு உரிமை தரப்படாதவர்களாக வைத்திருந்தால் இதனால் மிகப்பெரிய நட்டம் யாருக்குன்னா ஆணுக்கு தான். எங்க என் மனைவிக்கு விவரம் தெரியாதுங்க, அப்ப என்னுடைய குடும்பம் என்னாகும்? என் குழந்தை குட்டிகள் வளர்ப்பு என்னாகும்? எங்களுடைய வாழ்க்கை என்னாகும்? பெரியாரா ரொம்ப அழகா சொல்லுவார். ஆம்பளைக்கு மாநாட்டில் போய் என்ன பேசுவார்னு, ஆண்களே பெண்களுடைய உரிமைக்காக நான் பேச வந்திருக்கேன், உங்களுக்கு தப்பா தோணும், என்னங்க என் நேரம் பெண்களை பத்தி பேசுறேன்னு. நீங்க தயவு செய்து பெண் என்றவுடன் உங்களுடைய மனைவிய மனசுல வச்சுக்கிறாதீங்க. அவர் தெளிவா சொல்லுவாரு, தாயையும் தமக்கையும் எண்ணிப்பார். நீங்க கோவதாவத்தில் பொண்டாட்டி மேல கூட சண்டை போடுவேன், ஆனா அப்பனுக்கும் மகளுக்கும் உள்ள அந்த அற்புதமான உறவு, அதை விட இப்ப நான் தாத்தா, இந்த தாத்தனுக்கு என் பேத்திக்கு இடையில் உள்ள அற்புதமான உறவு உலகத்தில் எங்கேயும் கிடைக்காதியா. என் பேத்திய மனசுல வச்சுக்கிட்டா நான் பெண் உரிமையை அங்கீகரிப்பேன். ஆகவேதான் தயவு செய்து எண்ணி பாருங்கள், எத்தகைய சூழல் இன்று. அதையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோம். பெண்களுக்கான உரிமை ரொம்ப சாதாரணமா தெரியுது. ஒரு வாரத்தில் இப்படித்தான் ஒருத்தர் சாதாரணமா பேசினாரு, ஒரு எதிர்கட்சிக்காரரு. என்னங்க 500 ரூபா 1000 ரூபா கொடுத்தலாம், பெண்களை ஏமாத்திடலாம்னு இந்த அரசாங்கம் நினைக்குது. நான் சொன்னேன், ஏங்க நீங்க தான் 1000 ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு முந்தா நாள் வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தீங்க, இப்ப கொடுக்க ஆரம்பிச்ச உடனே இதெல்லாம் என்ன பிரயோஜனம் இருக்கிறீங்க? ஆனால் கிராமப்புறத்தில் ஒரு ஏழை பெண்ணினுடைய வாழ்வை நினைச்சு பாருங்க, மாசம் 1000 ரூபாய் வருது. சாதாரண விஷயமாயா? நான் சொல்றேன், கம்யூனிஸ்ட் சிங்காரவேலருடைய சிந்தனை, சொந்த காலில் நிற்பேன். எதையா ஒரு இட்லி வாங்கி திங்கிறதுக்கு வெத்தலைவாக்கு போறது கூட புருஷனை நம்பி இருக்க வேண்டிய நிலை இருந்துச்சு. அது இல்லை இன்றைக்கு. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அரசு மாதம் 1000 ரூபாய் எனக்கு அனுப்புகிறது. அப்படின்னா அந்த தன் உரிமை, சுயமரியாதை பெண்ணுக்கு எப்படி வரும்? இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த பொருளாதாரத்திலேயே ஒரு சுழற்சி. எங்க இந்த ஏழை பெண்கள் மத்தியில் நீங்க பணப்புழக்கம் ஏற்பட்டால் அவங்க வீட்டில் வச்சிருக்க மாட்டாங்க பணத்தை, பலசர கடை கொண்டு போவாங்க, வெத்தலபா கடை கொண்டு போவாங்க, மளிகை கடைக்கு கொண்டு போவாங்க, இல்ல வேற வழி இல்லைன்னா ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. அப்ப பணம் ரொட்டேட் ஆகும். அதே போலதான் எனக்கெல்லாம் நான் இப்ப பாக்குறேன், இந்த உழவர் சந்தைக்கு வரும்போதே பெண்கள் சர்வசாதாரணமாக கூடையை தூக்கிட்டு வருவாங்க. நம்ம நடத்துனெல்லாம் வாங்க வாங்க. எங்க சில பேர் ஏதாவது தப்பா பேசியிருக்கலாம், ஆனா நான் பார்க்கும்போது காட்சியெல்லாம் காலையில் 5:30 மணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கூடையோட வரும்போது வாங்க வாங்கன்னு உள்ள அவங்க டிக்கெட் எடுக்க வேணாம், உழவர் சந்தைக்கு போறவங்க. இப்படி இருந்துச்சு. இப்ப பெண்ணாக இருந்தாலே பேருந்தில் டிக்கெட் எடுக்க வேண்டாம். இதாயா கவர்மெண்ட்?
இதெல்லாம் எந்த அளவுக்கு பொருளாதார சுயசார்பை பெண்ணுக்கு தருகிறது. அதே போல அரசு வேலை வாய்ப்பில் 30% பெண்களுக்கு ஒதுக்கி, எவ்வளவு பெரிய விஷயம். இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு சர்வசாதாரணமாக சில பேருக்கு தெரிகிறது. காரணம், பழைய வரலாறு தெரியவில்லை. நம்முடைய பாட்டிமார்கள் பட்ட அவமானங்களும் அசிங்கங்களும் அவமரியாதைகளும் தெரியவில்லை. அது தெரிய வேண்டும் என்றால் சரித்திர புத்தகம் படிக்க வேண்டாம், கதைகள் படியுங்கள். நன்றி, வணக்கம்.